ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அல்டிமேட் பார்கிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தப்படாது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டீஸ் வரும். இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ரொம்பவும் நல்லவனாக இருப்பான். ஆனால் அவன் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவனுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. அவன் நல்லவனாக இருந்த காரணத்தினாலேயே. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவோடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு அவங்க இறந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு கார்டு மூலிமா அவனுக்கு ஒரு சிஸ்டம் கிடைச்சி அந்த சிஸ்டத்தை வச்சு அவனுடைய ஏழையா இருந்த வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய லெவலில் ரிச்சா மாத்திருவான் அந்த கார்டு. அதுக்கப்புறம் தனக்கு கேவலமா பேசின துரோகம் பண்ண ஒவ்வொருத்தரையும் அனிமேல வெத்தி செய்வான் பாருங்க. எல்லாமே செம்மையா இருக்கும். ஸ்டோரி வைஸா கண்டிப்பா நீங்க பொறுமையா பார்க்கணும். ஏன்னா பொறுமையா பார்த்தா தான் அடுத்தடுத்து நடக்க போற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா எல்லாமே கனெக்டிவிட்டியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பாருங்க. முக்கியமான விஷயம், ஹீரோக்கு 5 வைஃப்ஸ், அதனால தரமா இருக்கும் கதை. பொறுமையா பாருங்க. சரி வாங்க நம்ம கதை போட போறோமா. இப்போ இந்த கதையோட ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அடிபட்ட நிலைமையில போயிட்டு இருக்கான். அவன் கண்ணெதிர்க்கவே நிறைய பேரை பார்க்குறான். அவள் பார்த்தா பணக்கார ஃபேமிலி சேர்ந்து ஒரு சில பேர் பேசிட்டு இருக்குது. அவனும் கவனிக்கிறான். பணக்காரங்க எதுக்கு தான் பணம் இருக்குன்ற திமிரில் இப்படி தனவாட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு புரியல. எனக்கும் இருந்துச்சுன்னா நிறைய நான் நல்லது பண்ணுவேன் கண்டிப்பா. அந்த ஒரு சமயத்தில் அவன் போற வழியே பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் நிறைய பேர்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. ப்ளீஸ் யாராச்சும் தான தர்மம் பண்ணுங்க, நான் பசியில ரொம்ப வாடிட்டு இருக்கேன், யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, இந்த காலகட்டத்தில் நல்ல மனுஷங்களே இல்லையா, ப்ளீஸ் உதவி பண்ணுங்கன்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தா ஒருத்தனும் அவர்கிட்ட போகும்போது தெரியாதனமா அவர் எடுத்துடுவான். ஏய் பிச்சைக்காரன் நாயே, எதுக்கு வழியில இருக்க, தள்ளி போக்க தெரியாத உனக்கு அப்படின்னு பாவம் அவர் வீந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை கிளம்பின பிறகு பெரியவரே ஏஞ்சிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கை கொடுக்குறான் அவருக்கு. ரொம்பவும் நன்றி தம்பி, உன்னுடைய துணியெல்லாம் ரொம்ப அழுக்காயிட்டு இருக்கு, இரு நான் அதை தொடச்சு விடுறேன், இந்தாயா காசும் கொடுக்குறேன், உனக்கு என்ன தேவையோ இதில் வாங்கிக்கோ, இதை வச்சு உனக்கான முழு சாப்பாடையும் வாங்கி சாப்பிடு. ஏய் தம்பி, உண்மையிலே உனக்கு பெரிய மனசுதான். உண்மையை சொல்லப்போனா இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல உயிரோட வாழ்றதுல எந்த விதமான பிரயோஜனமோ கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நான் பெரிய போறேன். அதுக்காக தான் போறதுக்கு முன்னாடியாச்சும் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தா பக்கத்துல இருந்த அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே வைத்துருவான். தம்பி என்னடா பண்ற மாதிரி அந்த வயசானவரும் பிடிக்கலான்னு பார்க்க, ஆனா ஹீரோ கீழே உதிச்சுட்டு தண்ணியில் அப்படியே தானே சூசைட் பண்ணிக்கிறான். கண்டிப்பா மறு ஜென்மம் இருந்துச்சுன்னா அதுல நான் பணக்காரனா பிறந்தே ஆகணும். அப்புறம் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டு இருக்காங்க. அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன், எப்படியாச்சும் உங்களுக்கு நான் பணத்தை சம்பாரிச்சு கொண்டு வரேன், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்த கடங்காரங்க ஒரு சில பேர் வந்து பணத்தை எப்படா கொடுக்க போறன்ற மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் கொடுக்குறேன்டா, கண்டிப்பா பணத்தை மொத்தத்தையுமா அழிக்கிறேன், ஆனா என்னுடைய அம்மாவுடைய மெடிக்கல் செலவுக்கு காசு வேணும். என்னது வாங்கின காசை இன்னும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த கடங்காரனும் பார்த்தா ஹீரோ ஆளை வச்சு மொத்தமா அடிச்சு விட்டுறானுங்க. அந்த ஒரு நிலைமையில தான் ஹீரோக்கு அடிக்கப்பட்டிருக்கும் பயங்கரமா. பத்தாத்துக்கு ஒரு சில நல்லவங்க கிட்டையும் ஹீரோவும் போறான். தம்பி இங்க பாருப்பான், இப்போதைய நிலைமையில உன்னால இந்த அளவுக்கு எல்லாம் திரும்ப பே பண்ண முடியாது, அதனால எப்படிதான் நீ பழைக்க போறியோ எனக்கு புரியல ஃபியூச்சர்ல. பத்தாத்துக்கு ஹீரோக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் வந்து ஷோ மீன் ஷோ. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க இந்த பையன் கூட, எனக்கு துரோகம் பண்றிய நீ அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டே இருக்கும் போது அவனுடைய அந்த பாய் ஃப்ரெண்டும் பார்த்தா ஹீரோவை போட்டு அடிச்சிருவான். ஷோ மீனை விட்டு போட அப்படிக்கா, அவ இதுக்கப்புறம் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தித்தி அமைச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பணத்தையும் சம்பாதிக்க முடியாத நிலைமை, கூட இதனால் விரும்பின பொண்ணும் ஏமாத்திட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுடைய நிலைமையும் மோசமாயிட்டு இருக்கு. கடைசி பாத்தீங்களா அவனுடைய அம்மாவும், மகனே எப்பவுமே அம்மாவுடைய அன்பு உனக்கு மட்டும்தான், இப்போதைக்கு நான் உன்னை விட்டு பெரியன்ற மாதிரி அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஹீரோ அது எல்லாமே யோசிச்சுட்டு அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கான். இப்போ ஏ தம்பி உன்னை தான் நான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கூட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து திடீர்னு ஒரு சிஸ்டமும் கண்ணு முன்னாடி அப்பேர் ஆகுது. அவங்களை நாங்க இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்கிங் சிஸ்டத்துக்கு வரவேற்கிறோம். இந்த ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேண்டுற எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் மொத்தம் ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தனி மேல இருந்து இப்போ அந்த வயசானவருடைய கையில இருக்கான். யோ என்னையா அங்க நடக்குது, என்னையா என்ன அழக்கத்துக்குன்னு வந்துட்டேன், நான் என்னத்துக்கு செத்துருக்கணுமே, அது மட்டும் இல்லாம என் கையில அடிபட்டது எல்லாமே ஹீல் ஆயிட்டு இருக்கு, எப்படி இது நடந்தது. அப்புறம் பக்கத்துல இந்த வயசானவரும், டேய் தம்பி சாக போறியா, செத்து போக கிடந்தவனா நான் தான் காப்பாத்தினேன், நீ இப்போ உயிர் பழிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய பரம்பரையில இதுக்கு முன்னாடி 7 ஜென்மத்துக்கு பண்ண புண்ணியம் தான் இப்போ உன்னை காப்பாத்திருக்கேன், நீ இறந்துட்டா உன்னுடைய பரம்பரை யாரா இன்னும் தொடர்ச்சியா காப்பாத்துவான். பெரியவரே நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க எதுவா இருந்தாலும் என் கிட்ட கேளுங்க, நான் திரும்ப உதவி பண்ண காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா நான் குதிக்கிறதுக்கு போனா என்ன காப்பாத்திட்டீங்க, எனக்கு புரியல, நீங்க யாரு, திரும்ப நான் குதிக்க போனாலும் நீங்க காப்பாத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், யார் தான் நீங்க, நான் செத்தே ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க தகுதி இல்லை, எங்க அம்மாவை இறந்துட்டாங்க, கூட இருந்த கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன், வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை. வெயிட் பண்ற தம்பி, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன், நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கொடுக்குறேன், அது நீ எதுவா இருந்தாலும் உனக்கு ஏற்ற லைஃபை நீ அதில் மாத்திக்கலாம். வேணாம் வாங்க அங்கிள், அப்புறமா நான் திரும்ப ஏழையா மாறிட்டேன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க காமெடி பண்ற மாதிரி தெரியுது, என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு ஹீரோ உன்ன பக்கம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவன் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு கப்பல்ஸ் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வருது. பட் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறவன் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை சாந்தப்படுத்துவான். இந்த ஒரு விஷயத்த எல்லாமே ஹீரோடைய சிஸ்டமா கேட்டுட்டு டிடெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, கங்க்ராச்சுலேஷன், நீங்க அதிகப்படியான பவர்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க இப்போ, அதாவது ஒரு கோல்டன் கன்னு சொல்லக்கூடிய விஷயத்த. கோல்டன் கன்னா என்ன இங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையே, எப்படி இந்த சிஸ்டம் தெரியுது எனக்கு. திடீர்னு பார்த்து அந்த வயசானவருக்கும் வயிற்று வலி வர ஆரம்பிக்க, ஐயோ என்னையாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்கேன். திடீர்னு பார்த்து ஹீரோவுக்குமே அந்த மாதிரி ஆகுது, ஹீரோ வலியுமே தாங்க முடியல. திடீர்னு பார்த்து அவன் மேல எல்லா விதமான பவரும் அப்படியே அப்சர்வ் ஆகுது அந்த சிஸ்டம்
சிஸ்டம் மூலியமா. என்ன இது? ஓ இதுதான் அப்போ இதுவா கோல்டன் கன்னு சொல்லிட்டு அவன் பேண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கான். தம்பி நீ கவலைப்படுத, எந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் உன்னால ஒவ்வொரு நாளைக்கும் நீ கேட்கிற ஒவ்வொரு விஷயம் நிறைவேற்ற முடியும். அதுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நடந்த விஷயம் அது போலதான். இன்னைக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட உனக்கு 3 முறை வாய்ப்பு கொடுக்குறேன். பெரியவரே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பண்ண உதவி ரொம்ப நன்றி. டேய் வெயிட் பண்றா, என்ன நான் பண்ணியே முடிக்கல அதுக்குள்ளே வந்துட்டு அலப்பாரி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு மேஜிக்கை பயன்படுத்துறாரு. எங்க பேரு உனக்கு கிட்டத்தட்ட ஒரு வைஃப்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி 7 மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்ல இருக்கிற டிராகன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க இவங்க உனக்கு முக்கியமா கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. எங்கேயே போயிட்ட, யார் நீ, பெரியவரே எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கத்திருக்கான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா மேல இருந்து அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. அதாவது வானத்துல இருந்து கடவுள் பேசுற மாதிரி. ஹீரோ வந்து கேட்கறான், தம்பி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த 7 வைஃப்ஸை நீ கல்யாணம் பண்ணிப்பேன். வெயிட் பண்ணாத, போய் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி, இந்த ஒரு லைஃப் உனக்கானது. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய மொபைலுக்கு மெசேஜும் வந்திருக்கு. அந்த ஒரு மெசேஜ்ல பார்த்தா தனக்கு துரோகமான அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எவன் கூடிய ஜாலியா ஹோட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பார்ட்டியில. இதுக்கப்புறம் தான் என் ரிவெஞ்ச் ஆரம்பிக்குது, எவ்வளையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப அந்த ஹோட்டல்ல பார்த்தா இன்னும் அழகான நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹீரோ போன உடனே, டேய் எதுக்கடா இவன் இந்த இடத்துக்கு வரான், ஜெயில இருக்க வேண்டியவனா செய்வேன். ஆமா செங்கு நீ ஏன்டா இங்க வந்த, நீ ஜெயில எல்லாம் என்னத்துக்கு இருக்கணும், கடன் கட்ட முடியாம ஜெயிலுக்கு போனவன் தானே நீ. அங்க பாத்தீங்களா 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் இப்பதான் திரும்ப வரான். வா வா உள்ள வா செங்கு, உன்னை நான் தான் வர வச்சேன். இங்க நடக்கிற எல்லா விதமான கூத்தியும் நீ பார்த்து மனசு நொந்து போகணும். இருந்தாலுமே கடைசி நேரத்துல தான் நான் உன்னை வர வச்சேன். ஏன்னா அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கானே. இங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க, பார்த்து கத்துக்கோ. உன்ன மாதிரியான லேபர் கேம்பஸ் இந்த பிரிசனர் வந்து இந்த இடத்துல இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் போய் எப்படி ஒழுக்கமா வாழ்றதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஆமா நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன வேலைங்க? ஓ நான் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தியா? இங்க பாரு, உன்னால பணத்தை கொடுக்க முடியாம நீ ஜெயிலுக்கு போன பிறகு இந்த இடத்துல எனக்கு அற்புதமான ஒருத்தன் கிடைச்சிருக்கான். இவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறேன் இந்த இடத்துல, உன்னை விடவே இவன் பெட்டரா இருக்குன்ற மாதிரி அவ ஹீரோவை வெறுப்பேத்துறான். ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கேன், நான் உன்னை எவ்வளவு விரும்பின தெரியுமா, அப்பெல்லாம் நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். பட் இருந்தாலுமே நீ எல்லாத்தையுமே மறந்துட்டல, கொஞ்சமாச்சும் மனுஷ ஜென்மங்க மாதிரி நடந்துக்கோங்க, மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கேன். பாய முறா குடிக்கிற நாயே, ஜெயிலுக்கு போனவன் தானே நீ, என்ன நல்லபடியா பாத்துக்க கூட உன்னால முடியாது. நீ என்னடா தேவையில்லாதெல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்க. மிஸ்டர் யாங் எதுக்கு தேவையில்லாம இவன மாதிரியான ஆளுங்களாம் இடத்துக்கு வச்சிருக்கீங்க, வெளியே அனுப்புங்க இவனெல்லாம். ஏன்னா இந்த மாதிரியான குப்பைங்கெல்லாம் இந்த லக்ஸரியான பார்ட்டியில வரக்கூடாது. நீ சொல்றது சரிதான், கார்ட்ஸ் இந்த அக்யூஸ்ட தூக்கி வெளியே போடுங்க. எங்க பாரு எப்பவுமே உன்னால எங்களுடைய வாழ்க்கையை தொடக்கூட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இடம் ஹை லெவலான ரெஸ்டாரண்ட். ஒரு நாள் இந்த இடத்துல உன்னால ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியுமா? இருக்க முடியாதுல, வெளியே போ நீயா, இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தலை சொட்டுமா. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருக்கிற மேனேஜர்ஸ் கிட்ட நிறைய விஷயத்த பேசி கலந்துட்டு இருக்கான். உங்களால இந்த இடத்துக்கு நிறைய விதமான காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார், கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நான் 3 மில்லியன் காயின்ஸ் தான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். இது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு அவன் பேசின உடனே சிஸ்டம் வந்து டக்குன்னு பார்த்தா அவன் சொன்ன அந்த வார்த்தையை அப்படி கேப்சர் பண்ணிடுச்சு, 3 மில்லியன் காயின்ஸ்னு. உடனே பார்த்தா ஹீரோடைய அக்கௌண்ட்டுக்கு அவ்வளவு காசு வந்துட்டு அவன் ரிச் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் யாங் கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து கடலை போட்டுருக்கான். நானும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசி அவள் ஜாலியா இருக்கவும், ஓகே நான் தயாரா தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, இருக்கிறதுலே நான் தான் நம்பர் 1 வில்லால தங்கிட்டு இருக்கேன், அதுக்கு காசு பெரிய பிரச்சனை கிடையாது, நீ என் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றியா? ஓகே இது கேட்கவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ஹீரோவுடைய சிஸ்டமுக்கு அதே விஷயம் டிடக்ஷன் ஆயிடுது. கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்க ஏபிஎன் ஜோன் சொல்லக்கூடிய நம்பர் 1 வில்லாவை வாங்கிட்டீங்க. ஹீரோக்கு என்னடா இங்க நடக்குதுன்னே புரியல. அவன் முன்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவனை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான்ப்பா. உண்மைதான், எவ்வளவு சொல்லணுமோ சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி, ஏன்னா எங்க பாஸை நான் தான்ற மாதிரி அவன் தனவாட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு விஷயத்தையும் சிஸ்டம் பார்த்தா டிடக்ஷன் பண்றதுல ஹீரோவுக்கு இந்த டைம் பூ கிளப்போடைய பாஸ் ஆகிறதுக்கான தகுதியை வாங்கிக்கிறான். இதனால இதுக்கப்புறம் ஹீரோ தான் இந்த கிளப்போடைய ஓனரா மாறி இருப்போம். ஹீரோ ஷாக் ஆகிறான், என்னடா இங்க நடக்குதுன்னு. அந்த ஒரு சமயத்துல கேர்ள் ஃப்ரெண்டும் டேய் பாத்தியா, எனக்கு மிஸ்டர் யான் மட்டும்தான் சரியான ஜோடி, ஒன்னு மாதிரியான ஆள்ல தகுதி இல்லாதான் எதுக்கு இங்க வந்த, அவர் மாதிரி ரிச்சான ஆளுக்கு நான் மட்டும் தானே தகுதியான ஆளு. அதுக்கேற்ற போல அந்த யாங்கும் உண்மையில சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க உனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன்னால தானே இது கிடைச்சது. சரி ஓகேடா, நீ எல்லாத்தையுமே இப்படி என்ன பழி வாங்குறது எல்லா கால சூழ்நிலை எதுவும் பண்ண முடியாது. என்னடா திமுறை பேச ஆரம்பிக்கிறேன், எங்க பாரு மிச்சம் மீதி இருக்கிற இந்த எச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. இதுக்கு நீ காசு கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, ஃப்ரீயாவே சாப்பிட்டு போ. இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து இந்த மாதிரி எப்பவுமே என்கிட்ட நடந்துக்க கூடாதுன்ற மாதிரி அவன் திமுறை சொல்லுவான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனரும் அந்த இடத்துக்கு வராரு, கிளப் ஓனரு, அதாவது மெயின் பாஸ் மிஸ்டர் வாங். சரியான நேரத்துக்கு தான் வந்தீங்க, இந்த பையனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இவெல்லாம் நம்மளுடைய கிளப்ல இருக்கிறதுக்கான தகுதி இல்லாத ஆள், இடத்த விட்டு வெளியே காலி பண்ண சொல்லுங்க. முட்டாள் மிஸ்டர் செங், என்ன பேசிட்டு இருக்கீங்க, பாஸ் டெம்பு கிளப் சேர்ந்தவர் இந்த இடத்துல தான் இருக்காரு, அவரை வெளியே போக சொல்றதுக்கு நீங்க யாருன்ற மாதிரி அவனுக்கு தவடையிலே ஒண்ணு கொடுப்பான் அந்த ஆளு. என்னையா பேசிட்டு இருக்க, உண்மையாவா, நான் தானே இப்போ இந்த இடத்துக்கு பாஸா இருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க இன்னைக்கு பாஸ் கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கம் யோசிக்கிறா, இந்த இடத்துல என்ன நடக்குது, இப்போதைக்கு வரைக்குமே செங்கு தானே இந்த பாஸ், இந்த கிளப்புக்காக இருந்தான், எப்படி அது மாதிரி இருக்கும், யாரா இருக்கும்ன்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. அப்ப அந்த மிஸ்டர் வாங்கும், சாரி பாஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர்
கொஞ்சம் இன்னைக்கு உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது இவன் உங்களுடைய பாசா? என்ன பேசுறீங்க? இவன் என்னுடைய கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பிரிசனர். ஆமாண்டா, நான் உன்னுடைய கிளாஸ்மேட் தான். ஆனா இதுக்கப்புறம் இந்த கிளப்போடைய பாஸ் நான் தான். இது எப்படி நடந்ததுன்னு தெரியலடா. ஆனா இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ உன்னுடைய கிளப்ல என்ன உள்ள விட்டதுக்கு ரொம்ப நன்றி. உன்னுடைய தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மிஸ்டர் வாங், சொல்லுங்க பாஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறதுக்கு தயாரா இருக்கும். இவனை இந்த இடத்த விட்டு வெளியே தள்ளுங்க. அதுவும் அந்த மிச்சம் மீதி இருக்கிற எச்ச சாப்பாட்டு அவனுக்கு தண்டனையா கொடுங்கன்ற மாதிரி ஹீரோக்கு பண்ண பார்த்தா அந்த குடும்பங்கள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அவனுக்கு பண்றானுங்க பாருங்க. அவன் அழுது புலம்புறான், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஹீரோவுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டும், ஜெய் ஒரு நிமிஷம் இல்ல, என்ன வேணும் உனக்கு? இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. என்னுடைய தப்பு தான் ஷாங்பியோ. உண்மையிலே நான் உன்னை லவ் பண்றேன். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் உன்னை ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு உண்மையா இருக்கியா இல்ல பொய் சொல்றியான்னு. அதனால என்ன மன்னிச்சிடு. இதுக்கு முன்னாடி நான் உன்னை தப்பா புரிஞ்சு அந்த மாதிரி நடந்ததுக்கு. உண்மையிலே இதுக்கப்புறம் நீ என்ன நம்பலாம். ஏன்னா நான் உனக்காக தான் இப்படியாப்பட்ட வேலை எல்லாமே பண்ணேன். ரெண்டு பேரும் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிப்போமான்ற மாதிரி கோச் நாச்சமே இல்லாம வந்து கேட்கற ஹீரோ கிட்ட ஹீரோவை கையை உதறி விட்டுருவான். எங்க பாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவ கியூட்டா பண்ற மாதிரி, ஹஸ்பண்ட் என்னாச்சு உனக்கு? என்ன பிடிக்கலையா? நான் தான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ கரண்ட்ல இந்த இடத்துடைய கிளப்போடைய பாஸா இருக்கான். அது மட்டும் இல்லாம பெரிய ஆளுன்றத அவ புரிஞ்சுக்கிறதுனால அதனால அந்த செங்குன்றவனுக்கு திரும்ப அவ துரோகம் பண்ணிட்டா. இவ எப்படியாப்பட்ட பொண்ணா இருப்பான்றது இதுல இருந்து தெரியுது. எங்க பாரு ஷோ மீஜோ, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வராத, நான் போலீஸை கூப்பிடுறோம் அப்புறமா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்திடுவான் ஹீரோ. அவர் சொல்றது உண்மைதான். சாங்பியோ யார் இது? அடேங்கப்பா, இவதான் எனக்கான ட்ரிபிள்எஸ் லெவல் பியூட்டி, எனக்குனே வந்து தேவதை, அந்த 7 வைஃப்ல இவ்வளவு ஒருத்தி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஆமா யார் இவ? ஏய், என் ஹஸ்பண்ட் கிட்ட நெருங்காத, இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பு. யார் சொன்னது? ஷெக்பியோ, இது உங்களுடைய சிஸ்டரா? எதுக்கு இவ தேவலாம் உன் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? உனக்கு தான் நான் ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கல அப்படின்னு சிஸ்டமால ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு தான். பட் இருந்தாலுமே இவ்வளவுமே ரொம்ப ட்ரூவா லவ் பண்ற பொண்ணு தான். ஏன்னா சிஸ்டமே ஹீரோக்காக அனுப்பிச்சு வச்சுவேன். ரொம்ப உண்மையா இருப்பா. அதெல்லாமே நீங்க பின்னாடி பாப்பீங்க. ஷோ மீஜோ, என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? எப்பயோ நம்ம பிரேக்கப் பண்ணியாச்சு. நீ தானே என்னை விட துரோகம் பண்ணிட்டு போன. இதுக்கப்புறம் உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. என்னை திரும்ப பாக்குற வேலையை வச்சுக்காத. என்ன பேசுற? அப்ப எதுக்காக நீ அவனை அப்படி பண்ண? நீ எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அவன் எனக்கு பண்ணப்ப நீ மூடிட்டு கவனம் தானே இருந்த. அப்ப நான் அசிங்கப்படும் போது மட்டும் நீ எதுவும் கேட்க மாட்டான். அவன் அசிங்கப்பட்டா மட்டும் உனக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது. அப்போனா எல்லாமே திரும்ப ஃபேக்கா தானே பண்ணிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? அப்பனா ஓகே நீ பண்றதுலே தெரியுது. நான் எம்ஜிஓக்கு இப்பவே மிஸ்டர் ஃபிராங்க வர வைக்க போறேன். அந்த நம்பர் 1 வில்லாவோடைய ஹவுஸ் கீப்பர் அவர் தான். அவர்கிட்ட கேட்டு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்துடைய ஓனரா மாறுறேன். சரி ஓகே, இது கேட்கவே நல்லா இருக்கு. அங்க போன பிறகு தெரியும் யாரு பாஸ் யாரு சர்வெண்ட்னு. டெஃபினட்டா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னையா நீ அசிங்கப்பட்டுட்டல? எங்களுக்காக பழிவாங்கன்ற மாதிரி அவ பேசிட்டு போவா. ஏண்டி இதுக்கு கோவப்பட்ட? எப்படி எனக்கு துரோகம் பண்ணதுக்கு இதுக்கப்புறம் தானே உனக்கு சரியான ரிவெஞ்ச் காத்துட்டு இருக்கு. இப்பதான் உண்மையான ஃபன்னே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிடுறான். இவ பேரு ஜோ. ஜோ, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா? நம்மளுடைய வில்லாக போவோம். ஓகே லே, நம்ம எங்கப்பா போறோம்? உன்னுடைய நம்பர் 1 வில்லாக. ஆனா அந்த இடத்துல ஆல்ரெடி நல்ல பேரு வெல் செட்டிலான ஆளுங்க இருப்பாங்களே, நம்மளாம் போனா ஒத்துப்பாங்களா? கவலைப்படாத, நம்ம போனாலே அந்த இடத்துல உள்ள விடுவாங்க. பாக்குறியா இல்லையா? பார்க்கலாம். என்னடா நீ காமெடி பண்ணாதன்ற மாதிரி. இவளுக்கு அந்த சிஸ்டம் பத்தின விஷயம் எதுவுமே தெரியாது. இப்ப ஹீரோ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான்னு. அதனால அவ ஹீரோ சும்மா காமெடி பண்றான்னு தான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் கூட வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் கவலைப்படாதடா, நீ வாழ்ற ஏரியால நான் பக்கத்துல தான் ஒரு வீட்டுல தங்கி இருக்கேன். அதனால முடிஞ்சலுக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் தயங்காம என்கிட்ட வந்து கேளு. என் வீட்டுக்கு வரது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சரி நான் ஒன்னும் ஏமாத்தலப்பா, ரொம்ப கடுப்பாவாத. நான் உனக்கு உண்மையிலே காமிக்கிறேன் என்னதான் நடக்குதுன்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வில்லாவை காமிக்க. வில்லானா அந்த மேன்ஷன் பெரிய வீடு தான். அந்த வில்லாவுடைய ஹவுஸ் கீப்பரா அந்த இடத்துல இருக்காரு மிஸ்டர் ஃபேங்ன்றவர். அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வில்லாவுடைய பாஸ் வந்துருவாரு, அதாவது ஓனர் மிஸ்டர் ஃபேங். உண்மையிலேயே அவர்கிட்ட நிறைய நல்ல வார்த்தைகள் பேசி எப்படியாச்சும் அவர்கிட்ட நாங்க நல்ல பேர் எடுக்கணும்னு பாக்குறோம் அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பார்த்ததுக்கு ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அதான் துரோகம் பண்ணவள அந்த இடத்துல இருக்கான். இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? அவனுக்கு சரியான ஆள் நான் மட்டும் தானே. இந்த வில்லா கண்டிப்பா செங்கோடியா தான் இருக்கணும். அவன் கூட சேர்ந்து நான் தான் இந்த இடத்துல வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க எப்படி வரலாம்? அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துக்கு வர, மிஸ்டர் ஃபேங்கும் இந்த வீட்டோடைய ஓனர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க. அந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல இருக்க கேர்ள்ஸ்ல யாருன்னா ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க சார், உங்களுக்காக தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பொண்ணும் ஹீரோ கிட்ட ரொம்பவும் அழகா நடந்துக்கிறாங்க, கியூட்டா. செங் ஜாங் ஜியோம்பா, இந்த பிச்சைக்காரன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லவும், வார்த்தை அளந்து பேசுங்க ஷோமென்ஜோ, நீங்க அமைதியா இருங்க மிஸ்டர் ஃபேங். உங்களுக்கு தெரியாது, இவன் லேபர் கேங்க்கு சேர்ந்த பிரிசனர், கடனை கூட அடைக்க முடியாம ஜெயிலுக்கு போன நான் இவனை எப்படி நீங்க இந்த வீட்டோடைய ஓனரா சொல்லுவீங்க? வாய மூறின்ற மாதிரி. அதுக்கப்புறம் போயிட்டு அடிப்பாரு போறங்க சிவிலிய. மிஸ்டர் செங்கு தான் இப்போ எம் பஞ்சோ சீஃப் வில்லாவோடைய ஓனர். எவ்வளவு தேதி இருந்தா அவரை பிரிசனர் சொல்லுவீங்க? ஹீரோனை பக்கத்தை பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன மிஸ்டர் ஃபேங், உங்களுடைய சுப்ரீம் சர்வீஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா? வந்த உடனே என்னடா ஒரு பொண்ணு என்ன பார்த்து இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இப்பயே சரி பண்றேன். யாருங்க வாங்க, உடனடியா இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு வெளியே தோர்த்துங்க. ஓவரா இன்னும் எதனா பேசினா டார்க் ரூம்ல போட்டு வச்சு செஞ்சு விட்டுருங்க. இவளை என்ன இது அர்த்தம் மிஸ்டர் ஃபேங்? என்ன தெரியலையா? அவ இன்னமும் ஓவரா பேச அவளுக்கு தவடிலே வீது எழுதுனுமாங்க. இவள வேணாம் அப்படின்ற மாதிரி அவ அழுது பழம் இடத்துல. மிஸ்டர் ஃபேங், இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கா? அவங்க இந்த இடத்த விட்டு தோர்த்தியாச்சு, நல்ல வேலை பண்ணீங்க. கான்ட்ராக்ட்ல இப்போதைக்கு நீங்க சைன் பண்ணிடுங்க. முழுமையான பொறுப்பு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும்.
இந்த வீட்டோடது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த சிட்டியில முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஹோல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு பெருசா எதுவும் இல்லை, அதனால இந்த வீட்டை என்னுடைய பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீ என்ன சொல்ற மிஸ்ஸோ? இந்த வீட்டுடைய பேரு உனக்கு தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். என்னடா சொல்ற? இது கிட்டத்தட்ட 100 மில்லியன்ஸ் கிட்ட ரொம்பவும் காஸ்ட்லியான வீடாச்சு. இது என் பேர்ல ஏற போதியா? நான் இதை எடுத்துட்டு ஓடிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ எடுத்துட்டு ஓடிட்டுனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபியூச்சர்ல நீ தானே என்னுடைய ஒய்ஃபா வர போற. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து நீ ஓடுவ சொல்லு? ஆனா ஹீரோ அப்படியே அவகிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறான், அதனால அவ்வளோ கொஞ்சம் ஹீரோக்கு ஓகே சொல்லிடுறான். சரி ஓகே, இப்போதைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னோட ஐடியா போயிட்டு நான் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வரன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளும் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போலான்னு பார்ப்பான். வீட்டுக்கு போயிட்டு நான் ஏதோ இதில் ஐடி வச்சுட்டு இருக்கேன்னு தேடிட்டு இருக்கும் போது அவளுடைய வீட்டில் பார்த்தா இன்னொருத்தங்க யாரோ உள்ள நுழையிறானுங்க. எப்படி இருக்க? இன்னைக்கு ஏன் கேட்டு இந்த உன்னால ஓடவே முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோவுக்கு கடன் கொடுத்த அந்த நாய் வந்து இப்போ அந்த பொண்ணு கிட்ட, அதாவது ஹீரோவுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இவ லேட் பண்ணிட்டு இருக்கா? சாதாரண ஐடி எடுத்துனதுக்கு இவ்வளவு நேரமா? என்னதான் இருக்கும்? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாளே, பெரிய பிரச்சனையா? அப்புறம் மிஸ்டர் ஃபேங்கோ, மிஸ்டர் செங், நான் வேணா உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் யாருன்னா அட்டென்ட் பண்ணட்டுமா? அவங்களுக்கும் சேர்த்து பண்ணட்டுமா? ஏன்னா திடீர்னு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னது பாடி கார்டு இதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்றதா? அப்ப பிரச்சனை கண்டிப்பா எதனா இருக்கணும், அதனாலதான் அவ கால் எடுக்கல. என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பாடி கார்டை நீங்க உருவாக்கவே இல்லையா? அட கடவுளே, நான் அதை பண்ணலப்பா. அட கடவுளே, பிரச்சனை தான் அப்போ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல கிளம்புறான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பார்த்தா என்கிட்ட வராதா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட தப்பான இடத்துக்கு பார்க்க போறான். கொஞ்சம் கொஞ்சமாவே யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். கவலைப்படாது, கொஞ்ச நேரத்துல இதெல்லாமே முடிஞ்சிடும். உங்ககிட்ட நிறைய பணம் வாங்க வேண்டியது இருக்கா? அது எல்லாத்தையும் நான் இது மூலியமா மைனஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். கரெக்டான டைம்ல சரியான அளவுக்கு படத்தை கொடுக்கலனா என்ன பிரச்சனை வரும்னு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு அழுது புலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துல மாட்டிக்கினாவ. என்னை விட்டு போய் எதுவும் பண்ணிட்டு ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் இன்னொரு முறை கண்டிப்பா கட்டிடுற மாதிரி அவ ரொம்ப அழுது புலம்பி கேட்டுட்டு இருக்கான். இல்ல என்னால இதுக்கப்புறம் பின் வாங்க முடியாது, நான் தயாரா இருக்கேன், நீ ரெடி தானே? நான் தான் சொல்லிடுறேன், இதுல இருந்து உனக்கு காசு மைனஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தலைவன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் கட்டிட்டு அவளை அபியூஸ் பண்ண பாக்குறான். யாராச்சும் வந்து எனக்கு உதவி பண்ணுற மாதிரி அவ கத்திட்டு இருக்கும் போது பார்த்தா ஹீரோவும் சரியான சமயத்துல அவளுடைய வீட்டுக்கு வந்துடுறான். டேய், நீங்க என்ன பண்ற? செங் ஜிம்பியும் நீங்க என்ன பண்ற? கடன் வாங்கின நாயே, நீ செத்துட்டதான கேள்விப்பட்டேன், உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா ஆனா தலைவன் ஹீரோ முன்ன மாதிரி இல்ல, இப்போ சிங்கிள்ஸ் இருக்கிறதுனால சிஸ்டமோடைய உதவி மூலியமா பவர் கிடைச்சது இல்ல, தூக்கி போட்டாச்சு சொருவான் பாருங்க ஆளு. அவன் கதறிடுவான். எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து தானே இது, நான் உன்னை பழி வாங்கினேன். இப்போ சாவு, என்னுடைய அம்மாவை நான் காப்பாத்திருப்பேன்டா. கொஞ்சம் பணம் கிடைச்சிருந்தா, நீ எங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்ததா அவங்க நிம்மதியோ உயிரோட வாச்சு இருந்திருப்பாங்க. நானாச்சும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தப்போ உனக்கு பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா உன்னால எங்க அம்மாவை இறந்துட்டாங்க. நான் விரும்புற பொண்ணு என்ன கைட்டு விட்டுட்டு போயிட்டான். கடைசியில நான் சாகத்துக்கு போனது தான் மிச்சம். நான் சும்மா சொன்னேன், உன்னுடைய பணம் எதுவும் எனக்கு வேணாம், இன்னும் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு காசு தரேன். உன்னுடைய கேவலமான காசுல எனக்கு தேவையில்லை, இப்போ நானே ஒரு பணக்காரன் தான். அப்ப எதுக்கு என்ன அடிச்சேன்? உனக்கு என்ன வேணும்? டேய், ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு. அவனை உன்னோட தடவை இவகிட்ட எதனா பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துற வகையில அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணுங்களுடைய லெகிஸ்ல போட்டு அவனை ஓட விட்டு அப்படியே வீடியோ எடுத்துறான் ஹீரோ. இது என்னுடைய நினைவா இருக்கட்டும். திரும்ப நீ எதனா வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த ஒரு வீடியோ நான் சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டேன்னா எல்லாரும் உன்னை வந்துட்டு அப்புறமா அபியூஸ் பண்ணுவாங்க, பரவாயில்லையா, போயிட்டு வரன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுச்சு வைக்கிறான் ஹீரோவா அவனை. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்கு ஹீரோவா வர, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஸோ என்னடா ரொம்ப நேரமா ஐடியா தேட போன, நீங்க வரலையேன்னு சொல்லிட்டு பதட்டம் மாட்டேன்னா, அதான் சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, நினைச்சதை எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாம் மறந்துடுங்க, நான் போயிட்டு வரட்டுமா, நாளைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கலான்ற மாதிரி ஹீரோவும் கேட்க, ஆனா உடனே பார்த்தா கையை பிடிச்சி இழுத்து அவ்வளவுதான், அவங்களுக்குள்ள எல்லாமே அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஹீரோ மேல அவளுக்கு ஒரு லவ் வந்துருச்சு. முதல் ஹீரோவும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன், நீங்க ட்ரிபிள்எஸ் லெவல் காடஸ் ஜோங் ஷோங்கிய உங்க பக்கம் ஈர்த்துட்டீங்க. உங்களுடைய லிமிடேஷன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கப்புறம் அதிகரிக்குது. யோ காடே, நீ வேற லெவல்ரா, பிரமாதமான சிஸ்டம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இதுக்கப்புறம் எவனாலையும் அசைய முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவை சந்தோஷமாக்குறான். ஹீரோ சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, சத்தம் போடாம தூங்க கொஞ்ச நேரம். திடீர்னு பார்த்தா அவளுக்கும் ஃபோன் வருது. ஜோ, உன் மேல கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க, நம்மளுடைய கம்பெனிக்கு எதிராக நீ மோசடி பண்ணதுனால உன் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உன்னால நம்மளுடைய கம்பெனில கிட்டத்தட்ட 100 மில்லியன் லாஸ் ஆயிட்டு இருக்கு. மிஸ்டர் லீ, என்ன சொல்றீங்க? ஆனா நேற்று தானே அதை விட்டு வந்துட்டேனே, எப்பயோ லீவ் ஆயிட்டேனே கம்பெனி விட்டு, என்ன பேசிட்டு இருக்க? உன்னாலதான் இப்போ அந்த 100 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அதை விட்டு போலாம்? நீ அந்த பணத்தை கட்டிட்டு தான் போகணும். சீக்கிரம் வா, ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீம் வேற ஆரம்பிக்க போறாங்க, இந்த பிரச்சனை நீ தான் சமாளிக்கணுன்ற மாதிரி அந்த ஆளு வந்து கோத்து விட்டு போயிடறான். அவன் எதுவுமே பண்ண முடியாம புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட, இப்ப நான் என்ன பண்றது? என்னாச்சு? அது என்னன்னா எங்களுடைய பெரிய கில்ட்ல டென்ஷன் லீக்னு ஒண்ணு நடக்கும். சரி ஓகே, அது என்ன, தாராளமா பண்ணு. இல்ல என்னால 100 மில்லியன் கிட்ட லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த கடனை நான் அடைக்கணும்னா ஆனா எனக்கு ரொம்ப நாள் தேவைப்படும். அதுதான் இங்க பிரச்சனையே. உண்மை என்னன்னா அந்த டென்ஷன் லீக் உடைய எனக்கு ஆப்போனண்டா இருக்கிற ஸ்ட்ரீமர் வந்து கிட்டத்தட்ட பில்லியனர். அவர்கிட்ட 10 பில்லியன்ஸ் கிட்ட டாலர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்குது அவருக்கு ஆன்லைன்ல. அதனால கண்டிப்பா என்னுடைய போஸ்ட் போட்ட கூட அந்த அளவுக்கு
அவருக்கு போகுமா தெரியாது. சரி விடு, நீ ஏன் கவலைப்படுற, உங்ககிட்ட தான் ஆல்ரெடி ஒரு ஸ்பான்சர் இருக்காரு, பவர்ஃபுல்லான ஆளு, அதுவும் காடால விஷ் கொடுக்கப்பட்ட ஒருத்தன் உனக்கு ஸ்பான்சரா இருப்பான், கவலைப்படுறேன். என்ன பேசுற நீ? அப்ப நீ எனக்காக ஸ்பான்சர் போய் தேட போறியா? என்ன பேசுற? நான் தான் அந்த ஸ்பான்சரேன்னு சொல்றேன் உனக்கு. ஏய் காமெடி பண்ணாதப்பா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா இந்த காசு ரொம்பவும் அதிகப்படியா இருக்க, உன்னால கட்ட முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படுத, எனக்கு காடு துணையா இருக்கான், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை கூட்டின்னு அந்த இடத்துல கிளம்பி வர, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய பழைய லவர் அந்த இடத்துக்கு வரா. ஏய் செங்கு, நீ இங்க என்ன பண்ற? ஓ, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோம் வாங்கிட்டதுனால பெரிய ஆளுன்னு நினைச்சுக்க நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? நான் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கம்பெனியோடைய இன்ஃபுளுசரை நான் தான் இப்ப கான்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல அதிகப்படியான பணக்கார ஆளுங்க என் கிட்ட வந்து நிப்பானுங்க என் முன்னாடி. ஷோ மின்ஷோ, நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஷோவுடைய பாய் ஃப்ரெண்டு தான். அவகிட்ட பிரச்சனை பண்ணது அவ்வளவுதான். உனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதா? அப்படிதான் பிரச்சனை பண்ண. அவ எவ்வளவு பெரிய மோசடி பண்ணிருக்கான்றது உனக்கு தெரியுமா? கண்டிப்பா இன்னைக்கு நைட்டே பாரு, அவளை கொலை பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் நீ அவ கூட இருந்து இதெல்லாமே வேடிக்கை பார்க்கலாம். அப்படி உதவி பண்ண போனீங்கன்னா உனக்கும் அதே நிலைமை தான். என்னாச்சு, ரொம்ப கடுப்பாவறியா? அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றத நான் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன், குட்டி பிச்சைக்காரா. அப்புறம் அந்த இடத்துல இந்த மிஸ்டர் லீயும் என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்க? லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்க போகுது, என்ன காரணத்தை சொல்லப்படும்? உனக்கு ரெண்டு ஸ்பான்சர் எல்லாருமே அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்தா தான் நான் விடுவேனே. ஒன்று வந்துருமா இல்லையா? சாரி மிஸ்டர் லீ, எல்லாம் ரெடியா இருக்கு. அப்புறம் ஹீரோவும் நான் தான் எங்களுடைய லைவ் ப்ராட்காஸ்டோடைய அசிஸ்டண்டா இருக்க போறேன். அசிஸ்டண்டா? சரி, ஓகே ஓகே. எங்க பாரு தம்பி, இன்னைக்கு ஷோவோடைய லைவ் பாட்காஸ்டோடைய டார்கெட் என்னன்னா 100 மில்லியன். அதை ரீச் பண்ணி ஆகணும். அப்படி 100 மில்லியன் அடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு நீங்க போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்க போறாங்க. அவளும் பார்த்தா ஹீரோ கிட்ட செங்கன்னு ஆரம்பிக்கிட்டான். ஆரம்பி, நான் தயாரா இருக்கன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிப்பான். லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்ச உடனே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில வல்கரான மெசேஜஸ் எல்லாம் வருது, அதாவது லைவ் ஸ்ட்ரீம்லயே கமெண்டா. ஆனா அதுல பார்த்தா ஹீரோ ஒரு பக்கம் அவளுடைய லைவ் ஸ்ட்ரீம் பூஸ்ட் பண்ற வகையில அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த லைவ் ஸ்ட்ரீம்லயே காசெல்லாம் அனுப்புவாங்க. அது போல ஹீரோ அதுக்கப்புறம் அனுப்ப அவளும் பெதர் ஷாங்கியும் எனக்கு 100 ராக்கெட்ஸ் அனுப்பிச்சிருக்க, ரொம்ப நன்றி அவருக்கு. நெக்ஸ்ட் யார் அனுப்ப போறீங்கன்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா இவளுடைய இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமர் ஆப்போனண்டா ஒருத்தன் இருக்கான். அவனும் அதே சமயத்துல லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சு இப்ப இவ கூட வந்துட்டு பேசிட்டு இருக்கான். என்னமா ஆரம்பிச்சியா? இன்னைக்கு நான் டார்கெட் அதிகமானு கேட்டேன். இப்ப நீ அதை அச்சீவ் பண்றியா, நான் அச்சீவ் பண்றேன்னா பாப்போம். கண்டிப்பா நீ தோத்து போக போற பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அதிகப்படியான அந்த ராக்கெட்ஸை ஹீரோ அமிச்சிட்டே இருக்க. இவன் உன பக்கம் கடுப்புறான். யார் அவளுக்கு அமிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. டேய், என்னுடைய டென்ஷன் லீக் எம்பரர் லைவ் ப்ராட்காஸ்ட் இண்டஸ்ட்ரியா இது, எனக்கு அனுப்புங்கடா. என்னை விட்டுட்டு நீ எங்கடா அங்க பொண்ணுக்கு போயிட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் உன பக்கம் கடுப்பா வரான். அவன் கடுப்பாக்குறதுலயே பார்த்தா அவன் சொன்ன வார்த்தையிலேயே சிஸ்டமும் இன்னொரு பக்கம் வந்து டிடக்ஷன் பண்ணிடுது. இப்ப ஹீரோக்கு என்னன்னா லைவ் ப்ராட்காஸ்ட் ரூமோடைய சூப்பர் அக்கௌண்ட் கிடைச்சிருது. இதனால அதிகப்படியான அன்லிமிட்டட் கிஃப்ட் வந்து அவனால அமுச்சிட்டே இருக்க முடியும் ஹீரோயினுக்கு. இதனால 100 மில்லியன் டார்கெட்டையும் தாண்டி அவளுக்கு சென்ட் பண்ணிட்டே இருப்பான் கிஃப்ட். இப்போ ஹீரோ இது போதுமே என் ஆளை ஜெயிக்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறான். அடேங்கப்பா, யாரும் எனக்கு 100 வருஷத்துடைய இம்பீரியல் பேரஸ கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. என்னது, யார் இந்த வேலையை பார்த்தான்ற மாதிரி அவன் நமக்கு கடுப்பாக ஹீரோ தான் பண்ண வேலை. ஆனா அவளும் நம்ம ஹீரோ தான் அனுப்பிச்சிட்டு இருக்கான்றத தெரியாம பேசிட்டு இருக்கான். எவன் இந்த வேலையை பாக்குறான்னு தெரியல. அவனை அந்த ரிப்போர்ட் பண்ணி வெளியே அனுப்பணும் ஸ்பேம்னு சொல்லிட்டு போற போக பார்த்தா அவ ஜெயிச்சிடுவான்னு சொல்லிட்டு உன பக்கம் கடுப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாதகமாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனாலுமே அவன் உன்னோட பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் பேசுறதுல அவன் பக்கமும் நிறைய கிஃப்ட்டை சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது போதும், சீக்கிரமே நான் தான் ஜெயிக்க போறேன். அட கடவுளே, கொடுக்கப்பட்ட டைம் இன்னும் முடிய போகுது. அதுக்குள்ளே எப்படியாச்சும் 100 மில்லியன் அடிக்கணும். இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. தோத்து போயிட்டு கேவலமா ஜெயிலுக்கு போக போற. இப்ப நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் கவுண்ட் ஒன்னும் கிட்டத்தட்ட முடிய போகுது. நீ தோத்து பார்க்க போற கண்ணா. பாஸ் இப்போ கரண்ட் டைம்ல உங்களையும் அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இந்த என்டையர் நெட்வொர்க் சொல்லி அவங்க தான் டாப்ல இருக்காங்க அதிகப்படியான பாயிண்ட் வச்சு. எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவன் பக்கம் ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் மொத்தம் திடீர்னு அதிகப்படியான அமௌண்ட்டாவே இப்போ அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு டைரக்டா. எப்படி இந்த மாதிரி நடக்கும்? அப்புறம் பார்த்தா அவனுக்கு நிறைய ஸ்பேம்ல போய் வேந்துருது. ஏன்னா சில பேர் அவனுக்காக ஃபேக்கா போட்டிருக்காங்க. ஒரு வழியா பார்த்தா ஷோ வந்து ஜெயிச்சிடா. மிஸ்டர் லீயும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சோ இதுக்கப்புறம் இந்த இடத்துடைய மாஸ்டர் நீங்க தான். உங்களுடைய லைவ் ப்ராட்காஸ்ட்ல நீங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இன்டர்நெட்டோடைய மோஸ்ட் பாப்புலரான செலிபிரிட்டி நீங்க தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்பெனி சார்பா எது வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா அவளும் என்ன மிஸ்டர் லீ, செலிபிரிட்டி ஆன உடனே பேச்செல்லாம் மரியாதை பெருசா வருது. சரி, ஓகே. ஆனா இதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனில இருந்து வேலை பார்ப்பேன்னு தெரியாது. நான் இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புறன்ற மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு ஹீரோ கூட்டிட்டு கிளம்புறான். அப்புறம் கார்ல போயிட்டு ஏறதுக்கு முன்னாடி, டார்லிங் செங், நீ தானே சாங்பியோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியில இருந்து எனக்கு நிறைய விதமான கிஃப்ட்டை சென்ட் பண்ணி என்னை இந்த போட்டியில ஜெயிக்க வச்சது. நீ என்னை காப்பாத்திட்டேன். அது உண்மைதான். நான் தான் சொன்னல, உனக்கான ஸ்பான்சர் நான் மட்டும்தான். நான் உன்னை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதான் உன் பேரை நான் படிச்சு பார்க்காம இருப்பான்னு நினைச்சியா? இருந்தாலும் உனக்கு எப்படி அவ்வளோ கிஃப்ட் அவ்வளோ காசு வந்துச்சுன்னு புரியலையே. அது எல்லாமே கடவுளுடைய விஷயத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நிறைய எனக்கு பிளெஸிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுதான் விஷயமாவே காமிக்கிறாங்க. அது என்னடானா, அது லைவ் ஸ்ட்ரீம் அப்போ இவளுடைய ஆப்பனண்டா இருந்தவன் வந்து கொஞ்சம் எகத்தாளமா பேசியிருப்பான். காரோடைய விஷயம் எனக்கு இருக்குமே, எப்படி இந்த மாதிரி நடந்தது, கடவுளை எதனா பண்ணுடா, உன்னை நம்பவே மாட்டானா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு பேசிட்டு இருப்பான். அது அப்படியே ஆப்போசிட்டா ஹீரோக்கு போயிட்டு அமைஞ்சிருச்சு. இதனாலேயே ஹீரோக்கு அதிகப்படியான அன்லிமிட்டட் கிஃப்ட் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கும். எப்படி நீ இந்த வேலை பண்ணுறது தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் உனக்கான ஒரு பணக்கார ஒய்ஃபா மாறிட்டேன்ல. ஆமாமா, நீ கவலைப்படாத. ஆல்ரெடி உங்ககிட்ட 3 மில்லியன் காயின்ஸ் கிட்ட தயாரா இருக்கு. ஒரு வீடும் நல்லா இருக்கு உனக்கு.
இருக்கு. 3 மில்லியன் எனக்காகவா? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கான். இந்த இடத்துல நான் வெளிநாட்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்கேங்க. ஓ, ஒரு காயினுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 யாங் நாவும் உங்ககிட்ட இருக்கா? ஒன்னே ஒன்னாச்சு அப்படின்னு அவன் ஏக்கத்தாளமா பேசுறான். ஏன்னா ஹீரோ பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கான்றதுக்காக. இல்ல நான் ஒரு 3 மில்லியன் பெரிய அமௌண்ட் போட போறேன். 3 மில்லியனா? காலையிலேயே வந்து காமெடி எதுவும் பண்ணாதீங்க. உண்மையாவா? வேணும்னா இந்த ஐடியா செக் பண்ணி சொல்லுங்க. என்னையும் அவன் டைம் பேஸ் பண்றான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் செக் பண்ணுவான். அதுல பார்த்தா அக்கௌண்ட்டுக்கு காசு அதிகமா இருக்கு. அடங்கப்பா, பெரிய அமௌண்ட் தான் சார். சாரி சார், உங்ககிட்ட தப்பா எதுனா பேசியிருந்தேன். வாங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எங்களுடைய பிரசிடென்ட் இந்த இடத்துக்கு வர சொல்றேன் அப்படின்னு அவன் கிளம்புவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் பார்த்தா இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வரான். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். டே சிங்கு, நீங்க என்ன பண்ற? நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர ஆளே கிடையாது. பேங்க்ல போற அளவுக்கு என்னப்பா உனக்கு அமௌண்ட் இருக்கு? நான் போட போறது பெரிய அமௌண்ட், அதுவும் என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா இருக்கிற மிஸ் ஷோக்காக. உனக்கு எதுக்கு அந்த கதை? திரும்பவும் போய் சொல்லு. நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க, என்ன ஏமாத்துற, திருட்டு வேலை எதனா பண்ணிட்டு இருக்கியா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீ கொள்ளை அடிச்சுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். உனக்கு எப்படி இந்த காசெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? செக்யூரிட்டி, இந்த இடத்துக்கு வாங்க, இவன் மிகப்பெரிய ஸ்கேமர், இவனை வெளியே தேத்து விடுங்கன்ற மாதிரி அவ கத்திட்டு இருக்கா. இங்க பாரு, நான் ஒன்னும் ஸ்கேமர்லாம் கிடையாது. நான் எங்க பணத்தை வித்ட்ரா பண்றதுக்காக தான் வந்தேன். உங்ககிட்ட நான் ஆர்கியூமெண்ட் பண்ண வரவே இல்லையே. நீ தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன், உனக்கு எதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட வராதுன்னு. நீ சொல்றது சரிதான், பட் ஆனா இது நோபல் பேங்க். இந்த பேங்கை பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க என்ன மாதிரி ஆளுங்க தான் வரணும். சின்ன பிச்சைக்காரெல்லாம் எதுக்கு இந்த இடத்துக்கு வரணும்? எங்க பாரு, இப்ப நான் உன்னை விட பெரிய பணக்காரன் தான். உன்னை நான் இப்ப நினைச்ச வெளியே தட்டுட்டுமா? என்னது, என்னை விட பெரிய பணக்காரனா நீ? அப்படி என்னப்பா அமௌண்ட் வச்சிருக்க நீ? எங்க பாரு, என்கிட்ட கோல்டன் விஐபி கார்டு இருக்கு. இது ரொம்ப பிரீமியமானது. இந்த சிட்டிலேயே கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட தான் இந்த விஷயம் இருக்கு. அதனால அதுல ஒருத்தன் நான். அப்படி இருக்கும்போது என்ன இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கார்டும் பார்த்தா, சார் நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. நான் எதுக்கு வெளியே போனோம்? வெளியே போட பிச்சைக்காரா, சாரி சார் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பதுக்காக பாக்குறாரு கார்டு. ஆனா அவருக்கு தெரியாது நம்மளால எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அப்புறம் அந்த ரிசப்ஷன் ஏரியால இருந்து அந்த பொண்ணு வந்து நம்ம பிரசிடென்ட்டை கூட்டு வந்திருப்பா, பேங்கோடைய ஓனரா இருக்கிறவன. அவன் அதுக்கப்புறம் வந்து பிறகு, சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பிரசிடென்ட் நீங்க என்ன பண்றீங்க? வந்த உடனே புளிச்சு இந்த பொண்ணுக்கு வாயில வைப்பான் பாருங்க. நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. என்ன பேசுறீங்க? எவ்வளவு தைரியம் தான் எங்களுடைய மிகப்பெரிய ரிச்சஸ்ட் கஸ்டமர் இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுவீங்க? என்ன சொல்றீங்க? இவன் மிகப்பெரிய மோசடி பண்ண ஒரு ஸ்கேமர். அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கைதி ஒருத்தவங்க. எங்க பாருங்க, மிஸ்டர் செங் எங்களுடைய பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு வந்திருக்காரு. அவர் டெபாசிட் பண்ற காசு லெவல் கூட உங்களுக்கு ஒரு சின்ன லெவல் கூட வராது. என்ன பேசுறீங்க? ஆனா இந்த பேங்கோடைய விஐபி கார்டு என்கிட்ட இருக்கு, அதை புரிஞ்சுன்னு பேசுங்க. நான் இங்க ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அதை வாங்கி தலைமை கீச்சு போட்டுருவான். உங்களுடைய கோல்டன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் இதுக்கப்புறம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பேங்க்ல உங்களுக்கு நிக்கிறதுக்கு அளவு கிடையாது. ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்க. சோமிச்சோம், வெளியே போடி. ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்டா. கண்டிப்பா நான் வெளியே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து சில கார்ட்ஸ் இன்னமும் வர வச்சு அவளை வெளியே விசிறி அடிக்கிறாங்க. மிஸ்டர் செங் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. மிஸ்டர் செங், நீங்க கிட்டத்தட்ட 3 பில்லியன் காயின் கிட்ட போட போறீங்களா? ஆனா எங்களுடைய பயம் என்னன்னா, எங்களுடைய பேங்க் எந்த ஒரு நிலைமையில எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அவ்வளவு காஸ்ட் எங்க கிட்ட கிடையாது. என்ன சொல்றீங்க சார்? அப்போ இந்த உலகத்திலே உங்களுடைய பேங்க் மிகப்பெரிய பேங்க்ல ஒண்ணு கிடையாதா? நீங்க சரியா சொன்னீங்க, நாங்களே சின்ன பேங்க் தான். நீங்க சொல்ற அவ்வளவு பெரிய அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னா பேங்கிங் சிஸ்டம்ல நாங்க பண்ற சில பல குளறுபடிகளை அவங்க கண்டுபிடிச்சு எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எனக்கு மேல இருக்கவங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமா? அதனால ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க வேணா ஒரே ஒரு வழி பண்றோம். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோங்க. நீங்க சொல்ற அந்த அமௌண்ட் எல்லாமே நாங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, நான் இப்போதைக்கு கிளம்புறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் அந்த பேங்க் பிரசிடென்ட் ஹீரோவுக்கு கார்ல வந்து விட்டு போற வீடு இருக்கும். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இன்னொரு முறை வரேன். யாருப்பா இவரு? இவருக்குள்ள என்ன இவ்வளவு பணத்தை ஒழிக்க வச்சு இவ்வளவு பணக்காரன் இருக்காரு? வெளியே இருந்து பார்க்க பணக்கார மாதிரி தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கேன், சிம்பிளா வாழ்றாரு போல. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்கு வரும்போது, அட கடவுளே, நான் இன்னொரு பொண்ணையும் மறந்துட்டேனே, அந்த ட்ரிபிள்எஸ் லெவல் பியூட்டி ஒர்த்தி இருப்பாளே, அவளை நான் எங்க போயிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க டார்லிங், என்ன ஷோலாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு காலையில? நான் போலப்பா, ஸ்ட்ரீமிங் நிறுத்திட்டேன். எனக்கு வேற ஒரு காம்படிஷன் இருக்கு, அது நான் போய் சும்மா பார்க்க போறேன். அது என்னன்னா, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு சிஇஓ வந்து கட் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்களா, அவங்கள போய் பார்க்கணும். என்ன சொல்றேன்? அப்போ அந்த பியூட்டிஃபுல்லான சிஇஓ என்னுடைய டார்லிங்ல காட்டிலும் ரொம்ப அழகா இருப்பாங்களா? வேணா நீயே பாருன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவளுடைய போட்டோவை காமிப்பான். ஹீரோ பார்த்துட்டு ஷாக்காவான். அட கடவுளே, இவ்வளவு என்னுடைய ஒய்ஃப்ல உறுதியாச்சே, இவதான் அந்த சிஇஓவா? அதுக்கப்புறம் பார்த்தா அவளை நேரடியாக காமிக்க, அவ அந்த இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்து மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்க சிஇஓவா. அவனுக்கு ஆப்போனண்டா இன்னொருத்தன் வந்திருக்கான், மிஸ்டர் வூட்ஸ்னு. எந்த வருஷத்தோடைய அந்த ஸ்டோன் கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காம்படிஷன்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம். இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க தான் மிகப்பெரிய லீடரா வர போறோன்ற மாதிரி அவன் சொல்ல, மிஸ்டர் வூ, அதையும் பார்த்துடலாம், நான் எப்பவுமே தோத்தது கிடையாது, இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன், நீங்க கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபேமிலி சார்பா 3 எக்ஸ்பர்ட் வர வைக்கிறீங்களாமே. அது என்னன்னா, இந்த ஸ்டோன் கட்டுன்ற காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில பணக்காரங்களா இருக்கிற ஆளுங்க வந்து தங்களுக்கான ஏலத்துல விடப்படுற அந்த ஸ்டோன்ஸ்ல எது வந்து நல்ல குவாலிட்டியான தரமான ஸ்டோன்ன்றத அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுல கட் பண்ண உடனே அதுக்குள்ள இருக்கிற அந்த மினரல் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், பார்த்ததுக்கு ரொம்ப பளபளப்பா இருக்கணும், உள்ளுக்குள்ள சாதாரணமான கல்லு மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அவங்க தோத்துட்டா அர்த்தம். அதுக்காகவே பார்த்தா இவங்க 3 விதமான எக்ஸ்பர்ட் இதுல வர வைக்கிறாங்க ஆளுங்களை. கண்டிப்பா இந்த முறை நான் தான் ஜெயிக்க போறேன், நீங்க தோத்து போக்க போறீங்க மிஸ் சிஇஓ அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் திமுறா பேசிட்டு இருக்க. சரி, உங்களுக்கு யார் எக்ஸ்பர்ட் வர போறாங்க? சப்போர்ட்டுக்கு ஆளுங்களே இல்லாம தனியா தான் தோத்து போக போறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ
வேகமா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான் அவளுக்காக. ஐயோ தள்ளிப்போயா, அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா, நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 3 எக்ஸ்பர்ட்ல ஒருத்தனும் எவ்வளவு தைரியம் தான், ஒரு பிச்சைக்காரன் எதுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி பேசுறோம், மிஸ்டர் வு உங்ககிட்ட என்ன இப்படி பேசிட்டு இருக்கான், அவன் இந்த இடத்த விட்டு திருத்தி அனுப்புங்க, வெளியே போடா அப்படின்ற மாதிரி அவர் கத்துவோம். என்ன பேசிட்டு இருக்க, நான் ஃபேங் ஃபேமிலியை சேர்ந்த நியூ சீஃப், அது மட்டும் இல்லாம நானும் ஸ்டோன் பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்டான ஆளு, என்னோட பேர் வந்து செங்கு. என்ன இது காமெடி நடந்துட்டு இருக்கு, ஒரு பிச்சைக்காரன் எப்படி இவளுக்கு பற்றி சீஃபா இருப்பான், ஃபேங் என்ன பேசிட்டு இருக்காங்க, அவன் அவங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், கேட்கவே நல்லா இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுடைய இண்டஸ்ட்ரி சார்பா நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம், எங்களுடைய கம்பெனி எல்லாம். ஆனா நீங்க மட்டும் தோத்துட்டீங்கன்னா ஃபேங்கோடைய ஃபேமிலி எங்களுக்கு அடிமை, அது மட்டும் இல்லாம நீயும் எனக்கு அடிமை, இன்னைக்கு நைட் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் ஓவரா பேசிட்டு போக, சரி ஓகே பாத்துக்கலாம். ஹீரோ ஒன்று பக்கம் யோசிக்கிறான், என்ன இவன் அவன் எவ்வளவு திமிரா பேசுறான், ஆனாலுமே இவங்க பெருசா கோவப்பட மாட்டான், என்னுடைய செகண்ட் ஒய்ஃபா இருப்பவ இவ்வளோ சாந்தமான பொண்ணா இருப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலுமே வரதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், இவரை நான் காப்பாத்தி ஆகணும்னு. ஹீரோ எதுவுமே பெருசா சொல்லிக்காம சில பல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருப்பான். இவளுக்காக இவளுக்குமே அந்த சிஸ்டம் மூலியமா நம்ம ஹீரோ தான் இவளுடைய சீஃப்ன்ற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவளுமே ஹீரோ கிட்ட புதிய ஆள் மாதிரி பேசல. அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனும் ஆரம்பிக்குது. அந்த ஒரு காம்படிஷன்ல பார்த்தா அந்த மிஸ்டர் ஊன்றவன் ஒரு ஸ்டோனை செலக்ட் பண்ணிருப்பான் தன்னுடைய எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமா. அவனுக்கு செலக்ட் பண்ண ஸ்டோன் பார்த்தா கிரீன் ஐ கிறிஸ்டலா இருக்கு. வாவ், இது கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிட்ட விலை உயர்ந்த கல்லாம் இருக்கு, அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருவாரு போலயே அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேங் என்ன இது முடியலமா, இன்னும் நிறைய இருக்கா, காத்துட்டு பரவாயில்ல எங்களுக்கும் நேரம் வரும். இப்போ இந்த முறை ஃபேங் டீமுடைய செலக்ஷன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவும் ஹீரோவுடைய கையை பிடிப்பான். நம்ம போயிட்டு தேர்ந்தெடுப்போம், அப்புறம் போயிட்டு அவளே டேரக்டா போயிட்டு செலக்ட் பண்ண ஆரம்பிப்பான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்று செலக்ட் பண்ண, ஆனா அவ செலக்ட் பண்ண ஸ்டோனை கட் பண்ணி பார்ப்பாங்க, அதுல பெருசா எதுவுமே உள்ள இருக்காது, எம்டி ஸ்டோன். இது என்ன, இது ஃபேங் ஃபேமிலி சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தோத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜெயிப்பாங்களா இல்லையா, இதுல அவளுக்கான மான மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. பாவம் அவ இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டும் பெருசா கிடையாது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருது, இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 100 மில்லியன் வானோட மிஸ்டர் வு ஜெயிக்கிறாரு, 0 வானோட ஃபேங் வந்து தோக்குறாங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவன் தவிக்கும் போது அவன் பக்கம் நக்கெல்லாம் சிரிக்கிறான். நான் சொன்னதான் நடக்க போகுது, இப்பயே தோல்வியை ஒத்துக்கோ, எனக்கு நீ அடிமை ஆகிறன்னு ஒத்துக்கோ, உன்னுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும் எனக்கு சொந்தமாகறன்னு சொல்ல, நான் இந்த போட்டியில இருந்து விளைகிறேன். அப்புறம் நீ கூட்டு வந்து அந்த பிச்சைக்கார எக்ஸ்பர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், டேய் வாய மூடு, அப்படிலாம் அவனை சொல்லாத, கண்டிப்பா நாங்க அடுத்த முறை ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பாரு, எங்க அப்பா இல்லாதப்போ இந்த கம்பெனி நான் தான் ஒரு சிஓவா இருந்து நான் கண்டிப்பா பாத்துப்பேன், நான் அடுத்த போட்டியில ஜெயிக்கிறேனா இல்லையா பாரு, இந்த முறை உனக்கு லக்கு இருந்தனால நீ ஜெயிச்சிட்ட, என்னது லக்க வச்சு மட்டும் இந்த இதுல ஜெயிக்க முடியாது, கூடிய சீக்கிரமே உன்னுடைய ஃபேமிலி எனக்கு சொந்தமாக்க போது பாரு அப்படின்னு அவன் நக்கலா வச்சுட்டு இருக்கேன். எங்க பாரு மிஸ் ஃபேங், பதட்டப்படாத, இன்னும் இது முடியல, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவளுக்கு தட்டி கொடுக்குறான். ஃபீல் பண்ணாத, நான் தான் கூட இருக்கலாம், உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் இப்பதான் ரிலீஃபா இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் யாருமே இல்லாத எனக்கு ஒருத்தர் துணையா இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ மேல முழு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட செகண்ட் ரவுண்ட் இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த முறை அவங்களுடைய சார்பா வந்து அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்த உடனே பார்த்தா அந்த ஹீரோ கூட நக்கலா பேத்தின அந்த ஒரு வயசானனும், மாஸ்டர் உங்க ஒரு நல்ல ஆளா தான் பிடிச்சி வச்சிருக்கேன் போல, நீங்க பாக்குற ஸ்டோன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் தம்பி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன், நீங்க ஏன்னா ரொம்ப திறமையான ஆளு நான் இதுல கேள்விப்பட்டேன், நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ஃபேனா இருந்தேன், இப்போ நான் உங்களை நேரடியா பாக்கிறதுல பெருமைப்படுறேன் தெரியுமா, நீங்க தான் பெஸ்ட் ஆளாமே இதுல அப்படின்னு அவர் கொஞ்சம் புகழ்ந்து பேசுறதுல அவர் கொஞ்சம் அப்படியே ஹீரோக்கு சாதகமா பண்ண ஆரம்பிக்கிற தலைவன். நீங்க கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டோன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல, அந்த நாலேஜ் பத்தி சொல்றீங்களா? பரவாயில்லையே, வெளியே இருந்து வந்திருக்க சின்ன பிச்சைக்காரன கூட என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திறமைகளை பத்தி வெளிப்படுத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கவும், அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய சிஸ்டம் அதிகம் டிடெக்ட் பண்ணிடுது. அவனுடைய எல்லா விதமான அனுபவங்களும் இப்போ ஹீரோக்கும் அப்படி இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் சிரிக்க, டேய் எதுக்குடா சிரிக்கிறேன், என்ன பார்த்தா நான் காமெடி தெரியுதா? இல்ல இதுக்கப்புறம் நீங்க காமெடி ஆக போறீங்க கிளவா. என்னதே கிளவாவா, என்ன சொல்லிட்டு இருக்க? அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்டோனை செலக்ட் பண்ணுவான். நம்பர் 7 ஸ்டோன் கரெக்டா இருக்கும். டேய் முட்டாள், அது மேல இருந்து பார்க்கவே நல்லாவே தெரியுது, அது ராவான ஸ்டோன் ஸ்கின்னை கொட்டிருக்கு, திரும்பவும் தோத்து பார்க்கறதுக்கு தயாராகிற மாதிரி அதனால கொஞ்சம் தெரியாம பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ சிஸ்டம் மூலியமா எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஸ்டோனை சூஸ் பண்றாங்க, மிஸ்டர் வு சார்பா. இதுல கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம் மிஸ் ஃபேங், அதனால அடிமையாகத்து தயாராங்க அப்படின்னு மிஸ்டர் வு வந்து கேவலமா சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோடைய ஒய்ஃபும், டார்லிங் இது கிட்டத்தட்ட 10 மில்லியன் கார்டு, கவலைப்படாதீங்க, நான் இதுல தோத்து போனாலுமே இது கொடுக்கலாம் தான் இருக்கேன், அப்புறம் நான் இதுல தோத்துட்டேன்னா டிராகன் கண்ட்ரி விட்டு ரிலீவ் ஆயிடுவேன், ஏன்னா இதுக்கப்புறம் என்னால அவங்கள பகச்சிக்க முடியாது, எனக்கு சப்போர்ட்டா நீ மட்டும் தான் இருக்க, நீயும் நானும் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம் இதுல தோத்துட்டேன்னா. இல்ல மிஸ் ஃபேங், நீ ஏன் பதட்டமா வர, எப்பவுமே ஒரே பக்கம் காத்தடிக்காது, நம்ம தோத்து போக மாட்டோம், நீ வெயிட் பண்ணி பாரு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை கரைச்சி குடிச்சதுல அப்படி ஓப்பனா சொல்றான் அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு, கிட்டத்தட்ட 400 மில்லியன் வேல்யூ கொண்டதுன்ற மாதிரி அவனை சொல்ல எல்லாருமே கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. 400 மில்லியனா, என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். இவன் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருக்கான்ற மாதிரி மிஸ்டர் குரு தெனாவட்டில் இருக்கான். அதுக்கப்புறம் நம்பர் 7 உடைய ஸ்டோனை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடைச்ச அடுத்த செகண்டே பார்த்தா என்ன இது, கிரீன் ஹை ஐஸ் கிறிஸ்டல் ஆச்சு. இது அந்த அளவுக்கு ஒர்த்தான வெறும் கிரீன் கலரா தான் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் கிட்டத்தட்ட 200 மில்லியன்ஸ் தான் போகும். அட கடவுளே, ஆல்ரெடி அவன் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கான், எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்ற மாதிரி இவனை பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் முடிவை மாத்திக்கினீங்களா மிஸ் ஃபேங்? ஏன்னா ஆல்ரெடி நீ தோத்துட்ட, நீ கண்டிப்பா இன்னைக்கு என் ரூமுக்கு நைட்டு வா, ஏன்னா நீ தோத்து போயிட்ட ஆல்ரெடி அப்படின்னு அவன் பேசவே ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ உணர்வு பக்கம் இதெல்லாம் கேட்டுக்காம என்ன பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் போட்டி முடியல, நீங்க கட் பண்ணது இன்னும் முழுசா கட் பண்ணல, இந்த காம்படிஷன்
அப்டேஷனுக்கு நடத்துறவங்களும் என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க, முழுசா கட் பண்ணலையா? ஆமா, இன்னும் அதுலயே ஒரு சில சின்ன பீஸ்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்கு, அதை கட் பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பர் 7 ஸ்டோன்ல இருக்கிற இன்னொரு பார்ட்ல ஒரு பொக்கிஷம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. எல்லாருமே அதிர்ச்சவங்க. அதோட இந்த இடத்துலயே இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இதே போல அடுத்தடுத்த சீசன் 2 சீசன் 3 எல்லாம் முக்கியமா வந்துடும். மறக்காம அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான அனிமேஸ் நிறைய காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அது ஃபியூச்சர்ல மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மிஸ் பண்ணாம சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.